அவர் வந்து குழந்தையெல்லாம் கிடையாது. அப்படியே போகிற போக்கில் ஃப்ளோவில் வந்துருச்சுன்னுலாம் சொல்கிறதுக்கு ரொம்ப கரெக்டாக கால்குலேட்டிவாக சொன்ன வார்த்தை வெங்கட் பிரபு சொன்ன டைலாக்கு அதான் மென்ஷன் பண்ணி அதை அவர் சொல்கிறதுக்கு காரணமே இந்த மேடையில் நம்ம வந்து அஜித்தை சொல்லணும், அஜித்தை தன் பக்கத்தில் வச்சுக்கணுங்கிற எண்ணம்லாம் அவருக்கு இருக்குது. அதுதான் அந்த வார்த்தைகளில் அப்படி கொண்டு வர்றாரு அவர். சும்மா அப்படியே இவ்வளோ பெரிய ஒரு இடத்துல வந்திருக்கிறாருன்னா அப்படி திரும்பி பார்க்குறதுல கூட ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ அதெல்லாம் இல்லாமல் இந்த இடத்துக்கு அவர் வர முடியாது. ஓகே. ஸோ இப்போ அந்த வார்த்தையை பர்பஸாக தான் அவர் போடுறாரு. இல்லை, இப்போ அஜித் அவர்கள் மென்ஷன் பண்ணவங்க கூட பார்த்தீங்கன்னா அரசியல் தலைவர்கள்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கு முன்னாடியே ஜெயலலிதா அந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும், அந்த விஷயங்களும் பண்ணது. ரஜினி சாருமே எப்பவுமே அஜித் மேலே ஒரு பெரிய ஒரு பற்றோடு இருக்காரு. எப்பவுமே அஜித் அந்த விஷயத்தில் கரெக்டாக இருப்பாரா சார்? அந்த அரசியல் வட்டாரங்கள் அவர் சுற்றி இருக்க வட்டாரங்கள் கொஞ்சம் பெரிய வட்டாரமாகவே இருக்கணும். அதான் சொல்கிறேனே, அவர் வந்து பேசிக்கலாக ஒரு ஜென்டில்மேன். அவர் அஜித் வந்து இப்போ ஒரு பெரிய அரசியல் தலைவரை பார்க்குறாருன்னா அங்கே அவர்கிட்ட என்ன பேசணும், எப்படி நடந்துக்கணுங்கிறது அவருக்கு தெரியும். அதே மாதிரி ரஜினி மாதிரி ஒரு மூத்த கலைஞர்கிட்ட போகணும்னா அங்கே எப்படி நடந்துக்கணுங்கிறது அவருக்கு தெரியும். ஸோ இதன் காரணமாகவே அவர் எல்லாரையும் வந்து எல்லாருடைய நட்பு வட்டத்துக்குள்ளேயும் இருக்கார். ஒரு நேரத்தில் கலைஞரை எதிர்த்து அவர் பேசினா கூட அதற்கப்புறம் வந்து அதே கூடாரத்தை அவர் சரி பண்ணார்ல. ரஜினி மூலமாக அது நடந்தால் கூட அதுக்கப்புறம் வந்து அங்கே உள்ள பல பேர்கிட்டையே அவருக்கு ஒரு நட்பு இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து அஜித்துக்கு அந்த அந்த இருக்கிற அந்த சக்தி அவர்கிட்ட இருக்குது. ஓகே, அது ஒரு காரணம்.